சுற்றி வரும்போது வீட்டாமத்தி தண்ணி விட்டுங்க. மற்றபடி வெளியே கூடாது. சாமி வர்ற பாதைய ஒழுங்குபடுத்துங்க. அதே மாதிரி சாமி தேங்காய் வாங்கிக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டுக்கு தேங்காய்க்கு 20 ரூபா தேங்காய்க்கு 20 ரூபா கட்டிக்கோங்க. இப்பவே அந்த ரத்துல 20 ரூபா கட்டிக்கோங்க. ஒரு தேங்காய்க்கு 20 ரூபா. அதே மாதிரி சாமி மண்டபத்தில் ஏற்றிட்டாங்க. தீர்வாரம் தண்ணி கெட்டு போட்டுருக்கு. தீர்வாரம் 5 ரூபா தரணும். சாமி மேல மண்டபத்தில் போட்டு நினைக்கக்கூடாது. அது பூஜை மண்டபம் இருக்கும். அதனால மண்டபத்தில் சாமி தீர்வாரம் பிரத்யேகம் தேங்காய் பழம் இருக்கணும். தேங்காய் கூட இருக்காது. அவங்களுக்கு கேட்டுட்டு உருவங்களுக்கு எந்த விலை இல்லாம காவல்துறைக்கு கொடுத்து வணக்கம் காவல்துறைக்கு கேட்டோம். சாமி ஒரு சிஸ்ட் வரும். மண்டபத்தில் அந்த சிஸ்ட் வரும்போது இந்த பாதையில டிஸ்டர்ப் இல்லாமல் விளையாடுங்க. பிச்சம் பிடிக்காம அங்கே எவ்வளோ பிச்சம் பிடிக்க முடியுங்க. மண்டபடிக்குள்ள பிடிக்கக்கூடாது. நாட்டுப்புறம் இல்லாது சாமி முதல்ல காசு வந்தாரு. எல்லாருமே சாமி கட்சி மாட்டாட்டீங்க. பின்னாடி யாருக்கெல்லாம் தெரியாது. சொந்தக்காரங்க இருக்காங்களா இருந்தவங்க பார்த்துக்கிறங்க. நீங்க சாமி பார்த்துருப்பீங்க. பின்னாடி திருட நிறைய பார்த்துட்டு அது போயிடுறான். அதே மாதிரி உங்க மனசை திருப்பி மாதிரி இப்போ 10 ரூபாய் கீழே போடுவாங்க. கீழே போட்டு மாதிரி ஒரு காசு கீழே கிடக்கு காசு எடுத்துட்டு சொல்லுவாங்க. நீங்க குனியும் போது நிறைய அடிச்சு ஓடிக்குவாங்க. அந்த மாதிரி நடக்கும். அதனால அந்த மாதிரி திருடுறது ஜாக்கிரதை எடுத்துக்கணும். இப்போ கூட்டாளினால உங்க நகைகளுக்கு சேஃப்டி ரூல்ஸ் அதாவது சுற்றி போட்டுக்கோங்க. அதே மாதிரி முந்தா நாள கழுத்தை சுற்றி நகைகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. நகை ரேட்டு எல்லாம் செய்யும். ஒரு குத்துமணி 1 கிராம் 15,000 ரூபா. அதனால போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அழகை பார்த்து சந்தோஷமா வீட்டுக்கு போற மாதிரி எந்த இழப்பும் இல்லாம சந்தோஷமா போகணும். அதுக்காண்டி இப்பவே நீங்க பாதுகாத்துக்கணும். அதே மாதிரி நீங்க கொண்டு வந்த பொருட்கள் ஹேண்ட் பேக்கு
செல்போனு, மணி பர்ஸு எல்லாம் வச்சுக்கணும். சாமி வர்ற பாதையை பாருங்க. டிராக்டர் உழுவ வேண்டாம், வயற்கிற கணக்கு. டிராக்டர் உழுவ வேண்டாம், வயற்கிற கணக்கு. சாமி வர்ற பாதையை வழிவிட்டு எல்லாரும் கட்டு பாருங்க. சாமி என்ன பாருங்க, பார்க்கும் போது பக்கத்துல சைட்ல யாரும் பட்டு பாருங்க. தெரிஞ்சவங்களா அண்ணன் பார்த்துருங்க. இந்த கூட்டத்துல சண்டே நம்மளுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய பார்வை முழுக்க அவங்க நடமாதான் இருக்கும். அதனால நகையை காலைல பார்த்துருங்க. காவல்துறை சொல்லக்கூடிய உத்தரவை உலகப்படுத்த வேண்டாம். சாமியை பார்க்கணும். அதோட அருள் வாங்க நடிப்பீங்க. அதே மாதிரி உங்க நகையை நீங்க சாமியை பார்க்கும்போது 1 கோடி மனம் போது கொடுத்தாலுமே ஆற்ற கிடையாது, சொத்தத்தை கொடுத்துருங்க. ஆனா 1 ரூபா கீழே கொடுத்தாலுமே மன தங்கப்படும். அந்த மாதிரி நகை பணம் போயிடுச்சுன்னா ரொம்ப தங்கப்படுவீங்க. அதனால அது மேலே கண்டு வச்சுக்கிறேங்க. குழந்தைகள் கூட்டத்துல கல்முன் நடக்கும். அது மாதிரி இல்ல அவசரத்துல முன்கேற்று போய் வாங்குறாங்க. பல ரூபாய் மதிப்புள்ள நகைகள்லாம் இழந்துறாங்க. போன வருஷம் 3 பேர் மாதிரி நகையை இழந்திருக்காங்க. 9 பவுன் இங்க காட்டுப்பட முடியல. அதே மாதிரி அழகு ராத்திரி வரும்போது 28 பவுன் நகை காணப்படிருக்கு. ரைட்டு பக்கத்துல எல்லாரும் தெரியும். போன நகை சீக்கிரம் கிடைக்கிறாரு. இந்த காட்டுப்பறவைக்கு பாதுகாப்புக்கு 200க்கும் அதிகமான போலீஸ் பாதுகாத்துருக்காங்க. அதே மாதிரி பஸ்திலையும் நிறைவேறாங்க. அதையும் தாண்டி 3வது சொல்லக்கூடிய சிசிடி கேமரா வாய்ப்பு பண்ணிட்டு இருக்கு. உடனடியாக கல்முனாகி ஏதாவது பொருள் கிடைச்சா காவல்துறையில் ஒப்படைங்க. உரிமை விட்டாத மாதிரி காசு கொடுத்துருவோம். அது மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு போராட போய் பலன் கிடைக்கும். அந்த மாதிரி வேலை செய்யுங்க. இந்த சாமி உள்ள வந்துச்சுன்னா தண்ணி பேசுறவங்க உள்ள தண்ணி பேசக்கூடாது. காவல்துறை சார்பில் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி புரிதப்படுத்தி போறதுக்கு இந்த ரைட் சைட்ல பாதை உண்டாக்கிருங்க. இப்பவே சொல்லிடுறேன். பூவை முடிச்சு இப்போ மக்கள் போறதுக்கு பாதை உண்டாக்கிருக்கேன். பாதையில யாரிக்க கூடாது. இப்பவே ஊருக்கு போட்டுருங்க. இப்போ வெளியிட்டுருங்க. மண்டபடிக்கு போட்ட போலீஸாரு உள்ள வாங்க. மண்டபடிக்கு போட்ட போலீஸா உள்ள வாங்க. இந்த ஒழுங்கை கீழ்படுத்தி பூஜை முடிச்ச உடனே சீக்கிரம் முடிச்சு போக இருக்கணும். மண்டபடி போட்ட போலீஸா உள்ள வாங்க. அது மாதிரி இந்த சீர்பாதம் மட்டும் உள்ள இருங்க. தேவையில்லாம உள்ள இருக்க வேண்டாம். உங்களுக்கு தனியா செட்டு போட்டுருக்கு. அங்க நீர் மோர் பந்தல் தனியா கொடுத்துருக்காங்க. அங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இந்த கூட்டத்துல விடுவாங்க. அந்த காவல்துறை பாதுகாப்பு காவல்துறை சொல்லுவாங்க. இந்த மண்டபப்பட்டியில சாமி தூக்குறவங்க தவிர மற்ற யாரும் இருக்கக்கூடாது. இந்த மண்டபப்பட்டியில கூட்டத்தை குறைச்சு விடுங்க. அதே மாதிரி சாமி உள்ள இருந்துச்சுன்னா தண்ணி பீச்சக்கூடாது. அதையும் வாக்கு பண்ணி தண்ணி பீச்சால வெளியே கட்டி விட்டுருங்க. தண்ணி பீச்சால வெளியே கட்டி விட்டுருங்க. தண்ணி பீச்சால வெளியே கட்டி விட்டுருங்க. இப்ப இப்ப சாமிக்கு இடது பக்கம்